திராவிட இயக்க ஆய்வாளர் திரு துரைக்கருணா இணைகிறார். திரு துரைக்கருணா, அதிமுக உருவானது திமுகவிலிருந்து. ஆனால் அதிமுகவில் உச்ச பதவிகளை பெற்றவர்கள் எம்எல்ஏ அல்லது மினிஸ்டர் தவிர வேறு யாரும் சேர்ந்ததில்லை. அதிமுகவில் முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் திரும்ப திமுகவில் சேர்றாரு. இது ஒரு புது வரலாறு இல்லையா? எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு நிலையை திரு ஓபிஎஸ் எடுப்பதற்கு மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிடிவாதம் தான் காரணம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம். ஒருங்கிணைந்த ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்றுதான் அந்த ஒற்றை தலைமை என்ற எடப்பாடி போனதுக்கு பிறகு சட்ட போராட்டம், அவங்க பல்வேறு விதமான அரசியல் ரீதியான முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டு எல்லாம் தோல்வி அடைந்து இனி ஒருபோதும் ஓபிஎஸ்க்கு அதிமுகவில் இடமில்லை என்று தெரிவித்ததற்கு பிறகு என்னை ஒரு பாவ செயல் செய்வதற்கு தள்ளிவிடாதீர்கள் என்று மன்றாடிய போதும் நடக்காத நிலையில ஒரு நேர் எதிரடியான முடிவை எடுத்திருக்கிறார். தன்னுடைய அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். தனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் தொடர்ந்து துரோகம் இழைத்து வருகிற எடப்பாடி பழனிசாமிக்கும் பாடம் புகட்டுவதற்கு இதை தவிர வேறு வழி இல்லை என்கிற ஒரு இறுதி முடிவை திரு ஓபிஎஸ் எடுத்திருக்கிறார் என்றுதான் பார்க்கிறேன். ஆனால் நீங்க குறிப்பிட்டது மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை பொறுப்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ஆகியோர் இருந்த இருக்கையிலே அமர்ந்தவர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், ஒரு பிரதான எதிர்கட்சியான தொடர்ந்து 53 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று போராடி வந்த சூழலில் முதன்மை பொறுப்பில் இருந்தவரே போய் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஐக்கியமாகிவிட்டார் என்கிற அந்த நிலைப்பாடு என்பது ஏற்கத்தக்கதல்ல. அது ஒரு வரலாற்று தவறு என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனாலும் நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது போல இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிக்கு அவரை தள்ளியது தமிழக அரசியல் களத்திலிருந்தே திரு ஓபிஎஸ்ஐ அப்புறப்படுத்த வேண்டும் என்று எடப்பாடி தொடர்ந்து முயற்சித்ததன் விளைவு இப்படிப்பட்ட ஒரு முடிவை, நேர் எதிரடியான ஒரு முடிவை. இந்த முடிவு அவருக்கு, அவர் எம்எல்ஏ ஆகலாம், மேபி மினிஸ்டர் ஆகலாம், ஆட்சி அமைத்தா மினிஸ்டர் கூட ஆகலாம், எந்த அடிப்படையில் அவருடைய கிளைமுக்கு வலு சேர்க்கும்? இப்போ பாருங்க, அந்த கேஸ் எல்லாம் அவர் வித்ட்ரா பண்ணிட்டு தான் இன்னொரு கட்சியில் சேர முடியும். இது ஒரு வகையில் இபிஎஸ்க்கு ரூட் கிளியர் பண்ணி தர்றது தானே? இல்ல அதான், அதாவது அரசியலில் அதிமுகவில் இனிமேல் தொடர்ந்து தன்னால் பயணிக்க முடியாது என்கிற ஒரு உறுதியான முடிவை எடுத்து விட்டுதான் இந்த நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கிறார். அது நீங்க குறிப்பிட்டது மாதிரி எடப்பாடிக்கு சட்ட ரீதியான சிக்கல் இனி இல்லை என்றாலும் கூட அரசியல் ரீதியான மிகப்பெரிய பின்னடைவு, சரிவு என்பது அதிமுகவுக்கு இந்த தேர்தலில் ஏற்படும் என்பது நிச்சயமாக அது அவரே உணர்ந்திருப்பார் என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது கடந்த ஓராண்டுகளாகவே தேர்தல் பணியில் ஈடுபட்டு வெற்றியை நோக்கி அவர்கள் பயணித்து வருகிறார்கள். அதிமுக நாளுக்கு நாள் பலகீனப்பட்டு ஒரு மிக 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 ஒரு பின்னடைவை, சரிவை சந்திக்கிறது என்கிறது யதார்த்தமான நிலையாக இருக்கிறது. எல்லோரையும் அரவணைத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா போல எல்லோரையும் அணைவைத்து கட்சி முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம் என்று எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டிருப்பார் என்றால் இத்தகைய ஒரு நிலை அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறாது என்றுதான் என்னுடைய கருத்து. இப்போ ஒருவேளை அதிமுக தோக்குது அப்படின்னா இந்த தேர்தலில் நாளைக்கு அதிமுக நான் தானே கிளைம் பண்ற இடத்துல யாருமே இல்லை. எப்படி பார்த்தாலும் இபிஎஸ் தான் அதிமுக, வென்றாலும் அவர் தான் அதிமுக, தோற்றாலும் அவர் தான் அதிமுக. ஏன்னா தினகரன் அவரோடு சேர்ந்து இப்போ பயணிக்கிறாரு, சசிகலா புதுக்கட்சி, ஓபிஎஸ் திமுக அப்படின்னு. ஸோ எப்படி பார்த்தாலும் யாருமே கிளைம் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, அதை கிளைம் பண்றதுக்கு தான் சசிகலா இப்போ ஒரு புதிய சக்தியோடு களத்துல இறங்கி இருக்கிறாங்க. புதிய கட்சியின் போய்ட்டு எப்படி அவங்க கிளைம் பண்ண முடியும்? இல்ல 2026 தேர்தல் தோல்விக்கு பிறகு எல்லோரையும் அரவணைத்து ஒருங்கிணைந்திருந்தால் இத்தகைய நிலை ஏற்பட்டிருக்காது என்கிற நிலைப்பாடை அதிமுகவில் பயணிக்கிற தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான போர்க்குரலை எழுப்புகிற பொழுது மாற்று சக்தி என்ன என்கிற பொழுது 2017 மீண்டும் திரும்புவதற்கு கூட வாய்ப்பு இருக்கும் என்று திருமதி சசிகலா நம்புகிறார். அந்த நம்பிக்கை பலனளிக்குமாங்கிறத காலம்தான் பார்த்து சொல்லணும். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.